வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதோடைய அதுக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு பொரியலையும் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 செகண்ட் பெரட்டி விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் சாஜீரா, இது இல்லைன்னா சாதாரண சீரகமே போதும். 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, 4 பச்சை மிளகாய். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாசுமதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அரிசியோட அளவு 600 கிராம். அரிசியை போட்ட பிறகு ஒரு 10-20 செகண்ட் இதை பெரட்டி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் கல்லுப்பு, உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இதை மறுபடியும் ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வில் பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சிடலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி மூடி வச்சிடலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை இது மேலே வச்சு அதையும் மூடி வச்சிடலாம். இப்படி தம் போட்டு செய்கிறதுனால சாதம் உபரியாக வரும். அளவான தீயில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 150 கிராம் கேரட், 150 கிராம் உருளைக்கிழங்கு, 150 கிராம் பீன்ஸை நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் போட்டுடலாம். காய்கள் முழுகிற அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு. இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய், 7-8 சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்ச தேங்காயை போட்டு ஒரு 30 செகண்ட் பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நம்மளோட கீ ரைஸுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிருச்சு. நம்ம தம் போட்டு 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்துடலாம். நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருந்த இதை போட்டு கலந்து விட்டுடலாம். அருமையான வாசனையில் நான் செஞ்சுருக்கிற இந்த நெய் சோறு எந்த அளவுக்கு உதிரியாகவும் அதே சமயம் மிருதுவாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள்.
இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.